ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம நித்தியம் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்ட பாபா வந்துட்டு நம்மளை கண்டிப்பாக வந்து கூட்டி போகிறாரு, சரிங்களா? அப்படின்னு அவர் வந்து நிச்சயமாக சொல்கிறாரு, உறுதியாக சொல்கிறாரு, சரிங்களா? உறுதியாக என்ன இது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு குருவா நமக்கு கிடைச்சதுனால நம்ம செய்த பாக்கியம் வந்து இதுதான், சரிங்களா? கூடவே இருந்து நம்மளை அவர் வந்துட்டு கைப்பிடிச்சு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாருங்க. இந்த ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு நம்ம வந்துட்டு கடவுளை வந்து போய் சேருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அதை கூட நமக்கு அவர் வந்து ஈஸியாக வந்துட்டு மாற்றி தராரு, சரிங்களா? அவன் பாருங்க, அந்தர்யாமியா இருக்கின்ற பிரம்மத்தை பற்றியும். அந்தர்யாமி அப்படின்னா கண்ணுக்கு வந்து தெரியாதது ஒன்னோட ஒன்னா வந்துட்டு கலந்து வந்துட்டு இருக்கிறது, சரிங்களா? ஒன்னோட ஒன்னா அப்படியே அது கலந்து இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது, சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா பிரம்மம். நீங்க அந்த பிரம்மத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், சரிங்களா? வந்து எப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அந்த பிரம்மத்தை நம்ம வந்துட்டு நம்ம கண்ணுனால நம்ம வந்து பார்க்க முடியும். அது வந்து எப்படி தெரியுங்களா? அது வந்து எப்படின்னா நம்ம வந்து நம்முடைய மனம் வந்துட்டு அந்த தியான நிலையில நம்ம வந்துட்டு வச்சு பழக்கம் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கு அந்த பரமணுக்கள் வந்து தெரியும். அது வந்து எப்படி தெரியும்னா, காற்றினுடைய அலைகள் வந்துட்டு எப்படி இருக்கோ, நான் சொல்ல புரியுதுங்களா? அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும், சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா கடவுள். அதான் பிரம்மனு, அதான் வந்துட்டு பரமனு. அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. சரியா? பாருங்க, அந்த அந்தர்யாமியா இருக்கின்ற பிரம்மத்தை பற்றியும் உலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும், அவரின் சக்தி, சரிங்களா, பற்றியும் மாயை, அதான் மாயை, சரிங்களா? அதுதான் இந்த உலகம்ங்கிறது மாயை தான். அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இம்மூன்றும் முடிவில் ஒன்றே என்றும் கூறிய பின்னர் பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகின்றார், சரிங்களா? என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே வந்து ஒண்ணுதான் சொல்றாரு. எது அந்த பிரம்மமும் இந்த உலகமும், அதே மாதிரி இந்த உலக தோற்றத்துக்கு காரணமாகக்கூடிய தத்துவங்கள், சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒண்ணுதான். இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாதது. இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்னா வந்து கலந்து இருக்கிறது, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவர் சொல்ல பாருங்க. தத்துவம் பேசிட்டு மூன்று முடிவில் ஒன்றே, எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகின்றார். பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் சாய்பாபாவின் மொழிகள் வந்து இப்ப சொல்றாரு, சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா அவர் வாழும் காலங்களில் அவர் வந்து பேசின மொழிகள், பாபா வாய் மூலமா அவர் கூறிய வார்த்தைகள், சரிங்களா? இதெல்லாம் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, பாபா நமக்கு உணவு, உடை இவற்றை பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவைகளின் வீட்டில் இருக்காது. அவருக்கு சொல்ல புரியுதுங்களா?
ம், உணவு உடை இவற்றை பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லை இல்லாமையோ எனது அடியவைகளின் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்பொழுதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவைகளாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்பொழுதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு. அப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் நம்முடைய மனதை பாபாக்கிட்டையுமே வந்து வச்சுட்டு பாபாவை நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்துட்டு நம்முடைய வாழும் அந்த காலங்களில் ஒரு அங்கமாக நம்ம வந்து மாற்றிக்கணும். நம்ம வாழ்க்கை துணையை நம்ம வந்து மாற்றிக்கணுங்க. அதை தான் அவர் சொல்ல வராது, சரிங்களா? நம்ம வாழ்க்கை துணையை நம்ம மாற்றி வந்துட்டு செயல்படணும். அந்த மாதிரி நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு வழிபாடு செய்யும் யார் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு வழிபாடு செய்கிறாங்களோ அந்த பர்சனுடைய நலன்களை வந்துட்டு எப்பொழுதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? எந்த ஒரு கடவுளுமே நம்பினாதாங்க செயல்படும். நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையில் தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு, சரிங்களா? நம்பிக்கைங்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வைக்கணும். எல்லா இடத்துலையுமே இந்த நம்பிக்கையை நம்ம வந்து வைக்கணும். அதுக்கு மாற வந்துட்டு செயல்படுறாங்க அப்படின்னா அதை பற்றி வந்துட்டு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? நம்மளுடைய செயல்களுக்கு தான் நம்ம வந்துட்டு பொறுப்பாக முடியும், சரிங்களா? இல்லையா? அடுத்து பாருங்க. கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா எதையே தான் கூறியிருக்கின்றார். கீதையிலும் பாருங்க, நம்ம வந்து கிருஷ்ணனு கூட எதையே தான் சொல்றாரு. கீதையும் பாபாவும் வந்துட்டு பாபா சொல்றது வந்து ஒண்ணுதான், ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? இதுக்காக நம்முடைய உணவுக்காகவும் உடைக்காகவும் இது மட்டும்தான் நமக்கு தேவை, இல்லைங்களா? நம்முடைய இந்த மனித பிறப்புக்கு தேவையானது உணவு உடை. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான ஒன்று, இல்லைங்களா? இது இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. அதுக்காக நீங்கள் வந்துட்டு அதிகமாக நீங்கள் வந்துட்டு இப்போ பாடுபடணும் அப்படிங்கிற அவசியம் கொஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் வந்துட்டு அந்த மாதிரி சொல்றாருன்னா, வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டு விடுங்கள். புரியுதுங்களா? இந்த உலகத்துடைய கௌரவத்தை வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. கடவுளுடைய அருளையும் ஆசையும் பெற முயலுங்கள். கடவுளின் அருளையும் ஆசையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். ஏன் அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு? அதெல்லாம் போலிங்க, பொய். மனிதர்கள் வந்துட்டு இப்படி வேணா நம்மளை வந்து நடத்துவாங்க, இல்லையா? அதனால அதுக்காக நம்ம வந்துட்டு வந்து செயல்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சரியா வந்துட்டு வந்து இருந்தாலே போதும், நமக்கு எல்லாமே வந்துட்டு தன்னால வந்துட்டு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து அவர் சொல்றாரு, என்ன நீங்க வந்துட்டு கடவுள்கிட்ட நீங்க கேளுங்க. என்ன கேட்டுட்டு
நீங்கள் வந்துட்டு இந்த 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 உலகத்தில் நமக்கு வந்துட்டு ஒரு புகழாக இருக்கணும், அதெல்லாம் வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, கடவுளுடைய சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். சொல்றது புரியுதுங்களா? இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். எங்க நம்முடைய மனதில் கடவுளுடைய ரூபம் எப்பொழுதுமே நம்ம வந்துட்டு பதிக்கப்படணும்னு சொல்றாரு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறது நமக்கு நல்லது. அடுத்து பாருங்க, புலன் அனைத்தும் மனமும் எப்பொழுதும் கடவுளின் வழிபாட்டுக்கே புரிதாக்கப்படட்டும். புலன் அனைத்தும் நம்ம அந்த 5 புலன்களும் நம்முடைய மனமும் எப்பொழுதும் கடவுளுடைய வழிபாட்டுக்கே தான் நம்ம வந்துட்டு அதுக்கு தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா நம்முடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா பிறவியை வந்துட்டு வந்து முடிக்கிறவங்களுக்கு தான் நம்முடைய நோக்கமே. இந்த இடையில தான் நமக்கு வந்தது தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மனைவி, மக்கள், சொத்து, சம்பத்துக்கள், இது எல்லாமே நம்ம இதுதான் வந்துட்டு நம்ம வந்து நமக்கு வந்துட்டு நிலையாக வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பி நம்ம அதுக்கான வேலைகளையே பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா? அது தேவையில்லாதது. ஏன்னா நமக்கு டைம் தானே வேஸ்ட்டு. அவர் அதை தான் சொல்றாரு, நேரம் தானே வேஸ்ட்டு. என்ன, எப்பொழுதும் கடவுளின் வழிபாட்டுக்கே நீங்கள் வந்துட்டு அந்த மனதை வந்து வைங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? இப்போ இந்த நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்து செயல்படணும்னா, நம்ம வேலைகளை பார்த்துட்டே நம்ம அந்த கடவுளுடைய பேரை நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் நம்ம வந்துட்டு இருந்து செயல்படும் பொழுது நமக்கு வந்து நல்லது. அடுத்து பாருங்க, வேறு எவ்வித பொருட்களிலும் கவர்ச்சியும் வேண்டாம். என்ன, உடல், செல்வம், வீடு முதலிய எதை பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் இப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை சிறப்படுத்துங்கள். சரிங்களா? அங்கே அந்த இதில் இருந்தாங்க இல்லையா, சாவடி இருந்துட்டு பாபா கூட வந்துட்டு இருந்தவங்க எல்லாமே பாபா வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காரோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க, அப்பொழுது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். அப்பொழுது அது நம்முடைய மனம் வந்துட்டு அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். எதனால? நம்ம இந்த மற்ற புற விஷயங்கள்ல நம்முடைய கவனத்தை வந்து வைக்காம இந்த உடல், இந்த செல்வம், வீடு, இந்த மாதிரி இந்த புற விஷயங்கள்ல நம்முடைய மனதை வந்து வைக்காம நம்ம எப்பொழுது நம்ம பாபாவுடைய விருப்பத்தை நம்ம வந்துட்டு நம்முடைய மனதை வந்துட்டு நம்ம வந்து பதிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய மனது வந்துட்டு அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். சரிங்களா? இது கவலையற்றும் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்களா? பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு தேவையானது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலையில இந்த கவலைங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆட்கொள்ளி நோயா நம்மளை வந்துட்டு இப்போ துன்புறுத்துது இல்லைங்களா? அப்போ வந்து கவலையற்றும் நம்ம வந்துட்டு வாழ முடியும்.
பாருங்க, நல்ல பழக்கங்களில் மனம் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இது நல்ல பழக்கங்கள்ல நம்ம வந்துட்டு நம்முடைய மனதை வந்துட்டு நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. மனம் அலையும் தன்மை உடையதா இருந்தால் அது நன்றாக ஒன்றி விட்டது என்று கூற இயலாது. சொல்றது புரியுதுங்களா? மனம் அலையும் தன்மை உடையதாக இருந்தால் அது நன்றாக வந்து ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது. அதனால நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா, நம்ம எப்பொழுதும் நம்முடைய மனதை வந்துட்டு அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பாபாவோட ரூபத்தையும் பாபாவுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டே நம்ம வந்துட்டு நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சொல்லிட்டே நம்ம வந்துட்டு செயல்படுறோம் அப்படின்னா நமக்கு இது வந்து சாத்தியமாயிடும். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.